இது கொஞ்சம் லேட் ஆகிட்டு சமையல் பண்ணேன். வீடை ஃபுல்லாக கழுவி விட்டேன். எனக்கு வேலை கிளப்பேன். போன வாரம் அலசி விட்டேன். தண்ணி கொஞ்சம் கிடக்கு காஞ்சிடும். வீடு கழுவி விட்டாச்சு. கட்டில் கொஞ்சம் ஜாமாக இருக்குது, ஒதுங்க வைக்கணும். கீழே கொஞ்சம் ஜாமாக இருக்குது, ஒதுக்கி வைக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடக்கு. இங்கே கட்டில் அதுக்கு மேலே ஜாமான் கிடக்கும். எத்தனை மட்டும் ஒரு கொஞ்சம் கட்டில் கொடுத்தாரு. விலைக்கு போட சிரட்டை எடுத்து வைக்க இன்னும் விலைக்கு போட பாட்டில் சிரட்டை இந்த வேலையும் வருது. எத்தனை தடவை ஒதுங்க வச்சாலும் இப்படி தான் இருக்க போகுது. என் பாட்டில் சிரட்டையும் சேரக்கட்டை விலைக்கு போட்டுருவேன். இந்த கொசு வந்துடும், கொசு கட்டி தாங்காது, கொசு வந்துடும். அதனால சேர்த்து சேர்த்து விலைக்கு போட்டுருவேன். பாடையும் தண்ணி ஊற்றி வச்சா காஞ்சிட்டு. கேன் எடுத்து கேனுக்காரு வரல, தண்ணி கேனுக்காரு வரல. அப்புறம் உங்களுக்கு காட்டன்னு நினச்சேன். இந்த இது வாழ்குணம் மன்றத்தில் உள்ளது. இது நீங்கள் சங்கல்பம் சொல்லுவாங்க. டெய்லி காலையில் பண்ணாலும் சரி, சாயந்தரம் பண்ணாலும் சரி, இல்லை 6 மணிக்கு விளக்கு ஏற்ற கற்கல்ல பண்ணாலும் சரி, இந்த மந்திரம் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுதோ அத்தனை தடவை சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் 8th படிக்கும்போது அடிக்கடி சொல்லுவோம். பிள்ளைங்க நான் எல்லாம் சேர்ந்து சொல்லப்போ அதுக்கப்புறம் டைமே இல்லை சொல்லதுக்கு. நல்லாயிருக்கும். டெய்லி சொல்லுங்கள். காடு என் வீட்டில் நிறைய கிடப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் டெய்லி சொல்லி பாருங்கள். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை சொல்லுங்கள், பிள்ளைங்களை சொல்லுங்கள், வீட்டில் அவங்கள சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன் வாழ்க வளம்னு சொல்லும்போது அன்றைக்கி நாளே சூப்பராக இருக்கும். தனியாக எடுத்து போடுவேன். சரியாக எடுக்க முடியல. இப்படி பார்த்தா இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இந்த சங்கல்பம் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். காலையில் சொன்னால் ரொம்ப நல்லது. டைம் கிடைக்கும்போது சொல்லுங்கள். காலையில் தான் சொல்லணும்னு இல்லை, காலையில் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன்.